இந்த மீட்டிங்கிறது வந்துட்டு இந்த முன்னாள் வீரர்கள் நம்ம ஒன்னா சேர்ந்து பணியாற்றிய காலமெல்லாம் அப்படின்றத தூக்கி போட்டு பிசிசிஐ இது வந்து இந்திய கிரிக்கெட் டீம் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான கமிட்டி, ஒரு பாடி. அது வந்து கவர்மெண்ட் பாடியா பிரைவேட் பாடியாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேஷனல் பிரைடு. இந்த இடத்துல ஒருத்தன் சரியா பண்ணலன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் நீ பப்ளிக்கா கேட்கலனாலும் பரவாயில்ல, ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்கில் இந்த செலெக்ஷன் கமிட்டி மீது கேள்வி எழுப்பப்பட்டது. எதனால் வந்து என்னதான் நீங்க வந்து இண்டிவிஜுவல் பாடிப்பா, இண்டிவிஜுவல் மீட்டிங்ப்பா, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். அப்படிலாம் கிடையாது. அப்ப எதுக்கு அதுக்கு மேல பிசிசி பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் கேள்வி கேட்கணும். அதை கேட்காம அவரு வணக்கம் பாஸ் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது. சோ அது முதல்ல நடக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னுடைய இதுவா இருக்கு. இன்னைக்கு பல பேர் கேட்கறாங்க, சஞ்சய் மஞ்சுரேக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு பல வீரர்கள், நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வரைக்கும் முன்னாள் இந்நாள் பின்னாள்னு எல்லா இன்டர்நேஷனல் வீரர்களுமே வந்துட்டு எப்படி ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கல, ஏன் சுப்மன் கில்ல மட்டும் எடுக்க முடிஞ்சது இவரை எடுக்க முடியலன்னு பல கேள்விகளை வைக்கிறாங்க. அதுக்கான கேள்வியை இவங்க மட்டும் கேட்டா பத்தாது, பிசிசிஐ கமிட்டியில் இருக்கிறவங்க, அந்த பாடி, அந்த பிரசிடென்ட் தலைவர், பிசிசிஐ தலைவர் இந்த செலெக்ஷன் கமிட்டியை கேள்வி கேட்கணும்.